இது சுரேஷின் 50-50 உண்மைக்கு பக்கமாக இருபுறமும் சமமாக. நம்ம சேனலோட பேருக்கு ஏற்ற மாதிரி இப்ப நடைபெற்று கொண்டிருக்கும் எல்லை மீறிய தாக்குதல், இந்தியாவும் பாகிஸ்தானும் செய்து கொண்டிருக்கும் இந்த எல்லை மீறிய தாக்குதலை பற்றிய இரு தரப்புல இருக்கிற நியாயங்களும் அநியாயங்களையும் பற்றி பேச நினைக்கும் ஒரு நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி முழுமையா பாருங்க. உங்களுக்கு தேவையான பல விஷயங்கள் இதுல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை முழுசா பாருங்க. இந்தியா பாகிஸ்தான் ரெண்டுமே நம்ம சுதந்திரம் அடையும் காலகட்டங்கள் 1947ஆம் ஆண்டுல ரெண்டு நாடா பிரிச்சது நம்முடைய பிரிட்டிஷ் கவர்மெண்ட். அவங்க ரெண்டா பிரிச்சு ரெண்டு நகரே ஒன்னா இருந்ததுன்னா எல்லா மக்களும் ஒன்னா இருந்தாங்கன்னா உலகத்தை ஜெயிச்சிருவாங்க, நல்லா தெரியும் அவங்களுக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, ரெண்டுத்தையும் ரெண்டா பிரிச்சு விட்டுட்டு என்ன பண்ணாங்க, பாகிஸ்தானுக்கு ஆகஸ்ட் 14ஆம் தேதி சுதந்திரமும் இந்தியாவுக்கு ஆகஸ்ட் 15 சுதந்திரமும் கொடுத்துட்டு ஆரம்பத்திலேயே ஒரு வச்சுட்டு போயிட்டாங்க. அப்படியே மத கலவரத்தை உண்டு பண்ணி தான் பண்ணாங்க. அந்த நேரத்துல என்ன பண்றாங்க, இந்தியாவுக்கு சொல்லிட்டு இருக்கிறவங்க இருக்கலாம், இந்தியாவில் இருக்க விருப்பம் இல்லாத இஸ்லாமியர்கள்லாம் பாகிஸ்தானுக்கு போயிடலாம், பாகிஸ்தான் பிரிக்கப்பட்ட அந்த நாட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது இந்தியாவில இருக்க பல மக்கள் பாகிஸ்தானுக்கு போறாங்க, பாகிஸ்தான்ல ரொம்ப பேரு இந்தியாவுக்கு வராங்க. ஆனா எல்லாருமே இருக்கிற இடத்துக்கு போறதுக்கு விருப்பப்படுற ஆளுங்க கிடையாது. ஸோ இந்தியாவில வாழ்ந்த இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய சகோதரர் அப்படியே இங்கே தங்கிடுறாங்க. இல்லைங்க நாங்க இந்தியாவிலே இருந்துடும், எங்களுக்கு மதப்பட்டால எங்க நாடு தெரிய வேணாம், எங்களுக்கு இந்தியாவில எல்லா சொந்த பந்தங்களா இருக்கு சொல்லி இங்கே எத்தனையோ இஸ்லாமிய மக்களும் அதே போல பாகிஸ்தான்ல எத்தனையோ இந்து மக்களும் அங்கே தங்கிடுறாங்க. ஸோ இவங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்றாங்க, சிறுபான்மையரா இங்க இஸ்லாமியர்களும் சிறுபான்மை மதத்தவராக இஸ்லாமியர்களும் அங்க சிறுபான்மை மதத்தவர்களாக இந்துக்களும் மாறிடுறாங்க. இது 1947 நடந்த கதை. சரி, இப்ப அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, இப்ப இந்தியாவில இருக்கிற மாகாணங்கள், இந்தியாவில பல ஜமீன்தாரு, அப்புறம் சின்ன சின்ன ராஜாக்கள், இவங்களாம் தான் ஆட்சி செய்யறாங்க. ஆங்கிலேய ஆட்சி கீழே அப்பெல்லாம் இந்த மாதிரி மாநிலம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அவங்க ஒருத்தர் கண்ட்ரோல்ல இருக்கு. அந்த கண்ட்ரோல்ல இருக்கிற அனைத்தையும் என்ன பண்றாங்க, இவங்க இந்தியாவில இருக்கிற எல்லாருமே ஒண்ணு சேர்க்கிறாங்க. ஒண்ணு சேர்த்து ஹைதராபாத் பிரச்சனை பண்றவங்க, சிலர் அரசியல் ரீதியாகவும், சிலர் ராணுவ ரீதியாகவும், சிலர் பொருளாதார ரீதியாகவும் அவங்க இந்தியாவில இணைச்சுக்கிறாங்க. இப்போ இந்தியாவுக்குள்ள இங்க இருக்கிறத இணைக்கிறது பெரிய பிரச்சனை கிடையாது இந்தியாவுக்கு. அதே மாதிரி பாகிஸ்தானுக்கு அந்த சர்க்கிள்ல இருக்கிற ராஜாக்களையும் அந்த சின்ன ஜமீன்தார்களையும் சின்ன சின்ன அந்த சிற்றரசு எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க கையில தான் அந்த நாடுகள் இருந்தது. அதாவது இந்தியா ஒரு வந்ததுல இருந்தே அப்படி கிடையாது. இந்தியாவில உங்களுக்கு தெரியும் பல மன்னர்கள் ஆண்ட இதுதான் மறுபடியும் இந்தியா மாறுது. இதெல்லாம் பழைய கதை, பெருங்கதை, அது நமக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அப்படி மாறும்போது எதுக்கு இந்த கதை இது வருது அப்படின்னா, இது இப்ப ஜம்மு காஷ்மீர்ல தான் இப்ப பிரச்சனை. இந்தியா பாகிஸ்தான் தனியா பிரிஞ்சாலும் ஏன் இந்த பிரச்சனை தொடர்ந்து நடக்குது அப்படின்னா, ஜம்மு காஷ்மீர்ன்ற அந்த ஒரு இது இந்து மகாராஜாவால் ஆளப்பட்ட ஒரு நாடு. அத இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் இருக்கு. இந்த ரெண்டு அவங்க மக்கள் அதிகமா இஸ்லாமிய மக்கள் வராங்க, ஆனா இந்து ராஜாவால ஆட்சி செய்யப்பட்டிருக்கு. அப்ப பாகிஸ்தான் என்ன பண்றாங்க, பாகிஸ்தான் இந்தியா ரெண்டு பேருமே அந்த மன்னர் இந்த நாடை எங்க கூட சேர்த்துருங்கன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. ஆனா அந்த மன்னர் என்ன பண்றாரு, ஜம்மு காஷ்மீரை இந்தியாவோட பல ஒப்பந்தங்கள் பல விஷயங்களை சரத்துக்களை போட்டு கண்டிஷன் பேஸ்ல இந்தியா கூட சேர்த்துறாரு. அந்த அரசியல் சட்டெல்லாம் இப்ப மாற்றி அமைச்சிருக்கிறாங்க, காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் வேற ஒரு டிபேட் நம்ம போக தேவையில்லை. இப்போ மக்கள் அதிகமா இஸ்லாமியர் வாழறாங்க, ஆனா இந்தியாவில இருக்கு. அப்ப இந்துக்களும் இருக்கிறாங்க, பட் மெஜாரிட்டி அங்க இஸ்லாமியர் வாழற பகுதியை என்ன பண்றாங்க, பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு அதுதான் மெயின் பிரச்சனையா ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஜம்மு காஷ்மீர் தான் மெயின் பிரச்சனையா ஸ்டார்ட் ஆகுது. மற்றதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனை இருக்கு, எல்லையில. ஆனா மிக முக்கியமான பிரச்சனையா மாறினவங்க இதை வச்சுதான் தீவிரவாதிகள் வளர்றாங்க. ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இப்போ இலங்கை இருக்கு. இலங்கையில பூர்வீகமா வாழ்ந்த மக்கள் தமிழ் மக்கள், உங்களுக்கு புரியுன்றதா சொல்றேன். ஆனா அது இப்ப சிங்கள கொஞ்சம் பேரா இருந்துட்டு இப்ப நல்லா டெவலப் ஆயிட்டாங்க. ஆனா இப்ப நாடு சிங்கள நாடா மாறிடுச்சு. ஸோ அதே மாதிரி அங்க இஸ்லாமியர்ல அதிகமா இருக்கிறாங்க, இந்து நாடு. இப்ப தமிழக மக்கள் இங்க என்ன பண்றாங்க, இது நம்ம நாடுன்ற மாதிரி அதுல சரியா தப்பான்ற டிபேட் நம்ம போகவே வேணாம். இது சரியா இது தப்பா அப்படின்னு நமக்கு தெரியாது. இருக்கிற சிச்சுவேஷன் அங்கேயும் ஒரு சில மக்கள் அப்ப என்ன பண்ணாங்க, பாகிஸ்தான் நம்ம போகணும்னு ஆசைப்பட்டவங்க சில பேர் இருக்காங்க. அவங்கள பயன்படுத்தி கொண்டு என்ன பண்ணுது, பாகிஸ்தான் ஒரு தீவிரவாத அமைப்புகள் ஏற்படுத்துது. இப்ப நாடு என்ன பண்ண முடியாது, தலையிட முடியாது. நாடு அனைத்து நாடுகளுக்கும் பதில் சொல்லணும். அப்ப அவங்க என்ன பண்றாங்க, நாடா இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆக முடியாம என்ன பண்றாங்க, ஆனா அவங்களுக்கு
ஜம்மு காஷ்மீரை பாகிஸ்தானோட இப்பதான் சேர்த்தணும் அப்படின்றதுதான் பாகிஸ்தானுடைய மக்கள்ல இருந்து அரசு எல்லாருக்குமே அதுதான் ஆசை. சோ அங்க இருக்கிற மக்கள் ஒரு சில பேர் நம்ம பாகிஸ்தான போல விருப்பப்பட்டதால, இப்ப எப்படின்றது நமக்கு தெரியல, அந்த தேசம் நம்ம விருப்பப்பட்டதால பல பிரச்சனைகள் நடக்கும், விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கும். அப்ப அங்க இருக்கிற பாகிஸ்தானை விரும்பும் மக்கள் பாகிஸ்தான்ல இருந்து வர டெரர்ஸை ஊக்குவிக்க ஆரம்பிச்சாங்க. இதுதான் இந்த பிரச்சனைக்கு மூல காரணம். இப்போ ஆல்ரெடி என்ன ஆயிடுச்சு, இந்தியாவில் இருக்கும் ஜம்மு காஷ்மீர் இருக்கும் இஸ்லாமிய சகோதரர்ல சில பேர் பாகிஸ்தான் போக ஆசைப்பட்டதால பாகிஸ்தான்ல இருந்து வர சில டெரர்களுக்கு அதாவது தீவிரவாதிகள் இவங்க சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இந்தியான்னு இந்தியாவோட ஒரு இறையாண்மைக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்துதான் ஆகணும். ஸோ அந்த வகையில இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா பாகிஸ்தான்ல இருந்து வர தீவிரவாதிகள் எண்ணிக்கை அதிகமாகுது. எண்ணிக்கை அதிகமாக இல்லாத இங்க பிரச்சனைகளையும் அதிகமாகுது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் இதுக்கு முன்னாடி 1972 ஒரு மிகப்பெரிய வார் வந்தது. அந்த வார் இது இந்த ஜம்மு காஷ்மீருக்காக நடத்தப்பட்டது. ஆனா அதுல பாகிஸ்தான் படுதோல்வி அடைஞ்சது. நம்ம சண்டன் இந்தியாவை நான் இப்பயும் சொல்றேன், நம்ம இந்தியனால இதை சொல்லல, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானும் சண்டை வந்ததுன்னா பாகிஸ்தான்ற ஒரு நாடு இருக்கிறது ரொம்ப கஷ்டம், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அதே வகையில இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நடந்தா அது வேற ஒரு முடிவை நோக்கி போகும். ஸோ இந்தியா இந்த ரெண்டு நாடுல இந்தியா பலம் வாய்ந்த நாடு. ஸோ நம்ம பலம் குறைந்த நாடு தான் பாகிஸ்தான். ஸோ வார்ல பாகிஸ்தானால இந்தியாவை ஜெயிக்க முடியாதுன்னு பாகிஸ்தான் நல்லா தெரியும். அப்ப என்ன பண்ணணும், எதனா தொல்லை பண்ணிட்டே இருந்தாதான் என்ன பண்ண முடியும், இந்த ஜம்மு காஷ்மீர் நம்ம பக்கம் இழுக்க முடியும். உலக நாடுகளுடைய அந்த கண் பட்டு நேரம் அந்த வச்சிருக்காங்க, அவங்க இன்னும் விரும்பி தொடர்ந்து செஞ்சுட்டே தான் இருக்கிறாங்க. இதுக்கு அவங்க என்ன பேர் வைக்கிறாங்கன்னா சுதந்திர போராட்டம்ன்ற மாதிரி ஒரு பேர் வைக்கிறாங்க. அதுல என்ன நியாயம் என்ன தர்மம் நமக்கு தெரியாது, அதை உங்கள் பார்வைக்கு நம்ம விட்டுடுறோம். சரி ரைட். இப்போ ஜம்மு காஷ்மீர்ல அமைதியா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அமைதியாவே அந்த நாடு அப்படியே ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிடும், உலக நாடுகள் என்ன பண்ணுவாங்க, அமைதியா இருக்குது மக்கள் விருப்பப்பட்டா அவங்களே போராட போறாங்க, செய்ய போறாங்க. அப்ப அமைதியா இருந்தது அப்படின்னாலே அது இப்ப இருக்குது ஒத்துன்னு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் போகுதுன்ற ஒரே காரணத்தால என்ன பண்றாங்க, பாகிஸ்தான் எதனா ஒரு பிரச்சனை இந்த ஊர்ல கொடுத்துட்டே இருக்கிறாங்க, மாத்தி 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 கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இப்ப இந்த புதிய சட்டம் அமல் பண்ணி அங்க சிறப்பு அந்தஸ்து, ஜம்மு காஷ்மீர்ல இருந்த ஒரு சிறப்பு அந்தஸ்து, அந்த சிறப்பு அந்தஸ்தை பத்தி நம்ம நேரம் தான் வேற ஒரு வீடியோல பார்ப்போம். அந்த சிறப்பு அந்தஸ்தை ரத்து பண்ணதுக்கு அப்புறமா பாகிஸ்தான்ல மிகப்பெரிய பிரச்சனை வெடிக்கும், இந்தியாவில மிகப்பெரிய பிரச்சனை வெடிக்கும் சொல்லி பாகிஸ்தான்ல எதிர்பார்த்தாங்க. அதுவும் நடக்கல. அமைதியா இருக்கவே என்ன பண்றாங்க, இப்போ இந்த மாதிரி தீவிரவாதத்தை மறுபடியும் ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ நீங்க இப்போ 2019 நம்ம ஒரு பெரிய புல்வாமா தாக்குதல் நடந்தவங்க தெரியும். அதுக்கப்புறமாவும் சரி அமைதியாவது இருந்துச்சு, நல்லா இருக்கு போற காலத்துல இப்ப இந்த மாதிரி ஒண்ணு ஏற்படுத்துறாங்க. இது ஏற்படுத்துறதால என்னென்ன பிரச்சனை உண்டாகுதுன்னு பாருங்க. இதை பாகிஸ்தான் இதை நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொன்னா இந்த விஷயம் அப்படியே அடிபட்டு போயிடும். இதை ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது உண்மையா சொன்னா பாகிஸ்தான் தான் என்ன பண்ணும், அது ஒரு நாடாயிடுச்சு. அந்த நாட்டு மக்களுக்கு அவங்க அமைதியா அவங்களை விட்டுட்டா கொஞ்ச நாள் அவங்க அப்படியே ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் விட்டுட்டீங்கன்னா அங்க இருக்கிற மக்களாவது, நீங்க ஜம்மு காஷ்மீர் மக்களாவது நிம்மதியா இருப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனை அங்க நீங்க போய் நீங்க துப்பாக்கியால சுத்தம் சாக போறது எல்லாமே இஸ்லாமிய சகோதரர்கள் தான் அதிகமாங்க. ஸோ இந்தியா அந்த இஸ்லாமிய சகோதரர்கள் தான் பாடுபடுதே தவிர அங்க இந்துக்கள் கம்மி ஏற்கனவே சொன்னபடி. ஸோ அங்கேயும் ரெண்டு பேருமே இஸ்லாமிய சகோதரர் தான் பாடுபடுறீங்க. அதனால நீங்க அந்த ஒரு இது வச்சுட்டு, ஏன்னா ஒருமைப்பாட்டை விட முடியாது, இறையாண்மை விட மாட்டாங்க, உங்களோட பெரிய கண்ட்ரி இந்தியா. அப்போ நீங்க அதை என்ன பண்ணுங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பாகிஸ்தான் என்ன பண்ணணும்னா இந்த விஷயத்த நம்ம கைவிடணும். கைவிட்டா மட்டும்தான் என்ன ஆகும்னா இதுல இருந்து ஒரு தெளிவான, ஏன்னா அவங்க தனியா ஓட்டு உரிமை போடுறாங்க, அவங்க ஓட்டு போடுறாங்க, ஜம்மு காஷ்மீர்ல ஓட்டு போடுறாங்க, அவங்க முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறாங்க, இந்திய பிரதமர் யாரெல்லாம் ஓட்டு போடுறாங்க, அதிகமான மக்கள் இதுல கலந்துக்கிறாங்க. அப்ப புறக்கணிக்கல, இந்தியால ஒரு பார்ட்டிசிபேட் பண்றாங்க, வேற யாரும் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அவங்க மென்டலா கிட்டத்தட்ட மெர்ஜ் ஆயிட்டாங்க. நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி விடணும், ஃபர்ஸ்ட் கண்டிஷன். சரி, இது இல்லாம பாகிஸ்தான் என்ன பண்ணுது, பிரச்சனை என்ன பண்ணுதுன்னா இந்த மாதிரி தீவிரவாதத்தை நீங்க அங்க ஒழிச்சா உங்க நாடு முன்னேறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க அதை விட்டுட்டு எங்க வந்துட்டீங்க. நீங்க முதல்ல உங்க உள்நாட்டை ஃபர்ஸ்ட் ஃபுல்லா சரி பண்ணணும். அங்க இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் உங்களோட பொருளாதாரத்தை எல்லாமே வளர்த்து, இந்தியாவும் அதே மாதிரி பிரச்சனை உங்களை மாதிரியே தான் இருந்த இந்தியா இன்னைக்கு இந்த அளவு வளர்ந்ததுக்கு காரணம் இங்க இந்த மாதிரி தீவிரவாதிகளை என்கரேஜ் பண்ணி மற்ற நாடுகளை போயிட்டு பிரச்சனை எல்லாம் பண்றது இல்ல. முதல்ல பாதுகாப்பை ஏற்படுத்தி உங்க நாட்டை நீங்க சரி பண்ணாதான் நீங்க இங்க இருந்து பொருளாதாரத்தை முன்னேறி வெளில வர முடியும். இப்போ இதுக்கப்புறமா பாகிஸ்தான் செய்ய வேண்டியது என்ன, இந்தியா செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது நம்ம என்ன பண்றோம், சும்மா ஒரு கிரிக்கெட்னாலே இந்தியாவுக்கு பாகிஸ்தான் தான் எதிரி அப்படின்னு
அந்த குழந்தைங்க மனசுல இருந்து ஒரு இது வந்து நம்ம புகுத்திட்டு பாகிஸ்தான் எதை பண்ணாலும் தப்பு அப்படின்ற மாதிரி இந்திய மக்கள்கிட்டயும், இந்திய எதை பண்ணாலும் தப்புன்னு பாகிஸ்தான் மக்கள்கிட்டயும் வந்து பதிவு வச்சிருக்கோம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் வந்து இப்ப இந்த ஒரு முக்கியமான விஷயம். எல்லாருக்குமே மக்கள் இருக்கிறாங்க, எல்லாருமே நம்மள மாதிரி சாதாரண மக்கள் தான். இந்த பெரிய அதிகாரிகள், அரசாங்கங்களும் பெரிய அதிகாரிகளும் அவங்களுடைய கட்டாயத்தின் பேர்ல எடுக்கிற பல அரசியல் வந்து இதுல வந்து கலந்துருக்கு. இப்ப பாகிஸ்தான்ல வந்து இருக்கிற அந்த பெரிய அதிகாரி மக்கள் வந்து நம்ம இதை விட்டுட்டோம், அந்த ஜம்மு காஷ்மீர் மேட்டரை விட்டுட்டோம்னு சொல்லி சொன்னா ஒருத்தன் ஓட்டு போட மாட்டான். அப்ப அங்க என்ன பண்றாங்க, அவங்க அதை வந்து மக்களுக்கு விருப்பமா இருக்கலாம், ஒரு சில மக்களுக்கு வந்து அது வந்து அதை புரிய வைக்கணும். ஃபர்ஸ்ட் அவங்க வந்து புரிய வைக்கணும், அது இந்திய மக்களுக்கும் பாகிஸ்தான் மக்களுக்கும் அந்த சின்ன வயசுல இருந்து இது எதிரி அப்படின்ற ஒரு கண்டிஷன் வந்து மாற்றி புரிய வைக்கணும். புரிய வச்சு நம்ம அதை மீட்டெடுத்து அந்த இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு எதிரி, பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிர்ன்ற ஒரு தன்மை மாறிச்சுன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து அரசியல் தலைவர்கள் எல்லாமே மாறுவாங்க. இப்ப இந்தியாவிலும் இது மாதிரி இருக்கு, நம்ம வந்து மறைக்கிறதுக்கும் மறுக்கிறதுக்கும் எதுவுமே இல்லை. எத்தனா ஒரு பிரச்சனை பாகிஸ்தான் மேல பழிய போட்டு விட்டு என்ன பண்றது, நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம பாகிஸ்தான் இந்தியா பிரச்சனையே பேசிட்டு இருக்கோம், பழைய பிரச்சனை எல்லாத்தையும் மறந்துடுவோம். அதே மாதிரி இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை அந்த மாதிரி பல விஷயங்களுக்காகவும் இங்க இருக்கும் அரசியல்வாதிகளும் மக்கள் வந்து உபயோகிக்கிறாங்க, எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அது இன்னைக்கு நேற்று நடக்கல, பல வருஷமா இது வந்து நடந்துட்டு தான் இருக்கு. சோ இதையுமே வந்து நம்ம வந்து மனசை வச்சுக்கிட்டு உண்மையா நேர்மையா எந்த பக்கம் நியாயம் எந்த பக்கம் அநியாயம் பார்த்து அது வந்து நம்ம செஞ்சா சரி, மத்தவன் செஞ்சா தப்பு, மத்தவன் செஞ்சா சரி, நம்ம செஞ்சா தப்புன்ற எண்ணம் இல்லாம எந்த பக்கம் நியாயம் நீதின்னு பார்த்துட்டு நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம். இப்போ இந்தியாவில் நடந்த இத்தனை தாக்குதலுக்கு வந்து இந்தியாவுடைய சம்மதம் இல்லாம இந்தியாவில் இருக்கக்கூடிய சம்மதம் இல்லாம நடந்திருக்க வாய்ப்பு கிடையாது. அவங்க யாரு எவனு இது வரைக்கும் வந்து வெளியில வந்ததே கிடையாது, தெரிஞ்சதே கிடையாது. அதை வந்து இந்திய அரசாங்கமும் மற்றும் நம்மளுக்கு வந்து தெரியப்படுத்தணும், அதை வந்து நம்ம வெளிப்படுத்தணும் இந்திய தரப்புலையும். அதே மாதிரி பாகிஸ்தான்ல உங்களோட சம்மதம் இல்லாம இவங்க யாரும் வெளியிலேயே வரல அப்படின்ற உண்மை நீங்க ஏத்துக்கிட்டு இனி வரும் காலங்கள்ல இந்த மாதிரி வராம தடுத்தா உங்க நாட்டுக்கும் நல்லது, எங்க நாட்டுக்கும் நல்லது. தேவையில்லாத சண்டையில தேவையில்லாத எங்களுடைய பணம் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு உழைச்சி எங்களுடைய பணங்கள் தான் அதுல போதை தவிர நீங்க எடுக்கும் தவறான முடிவுகள் வந்து நாங்க சம்பாதிச்சு வரியா கட்டுற அந்த பணத்தை எங்களோட வளர்ச்சிக்கு உபயோகிக்காம அழிவுக்கு நாங்க அந்த பணத்தை செலவு பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்க. சோ அதை வந்து ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு செலவு பண்ணி நம்மளும் ஒரு சிறந்த வல்லரசா ஆகிறதுக்கு ரெண்டு நாட்டு அதிகாரிகளும் மக்களும் ஒத்துழைத்து இனி வரும் காலம் இந்த மாதிரி பிரச்சனை இல்லாம பாத்துக்க முயற்சி பண்ணணும்.